நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை திருத்தத்திற்கு இணங்க டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் தற்போதைய சூழலில் பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் வழமையான கட்டணங்களிலேயே பயணங்களை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை கடலில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்களை தேடுவதற்கு இந்தியாவின் உதவியை நாடியுள்ள அதேவேளை சர்வதேச கடலில் தேடுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை கடலில் கடற்தொழிலுக்கு சென்று திரும்பாத 4 கடற்தொழிலாளர்கள் எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தொடர்பு கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய அரசின் தொலைநோக்கமற்ற மற்றும் பலவீனமான பொருளாதார கையாளுமைகளால் நாடு மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார ஆபத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் டாலர் நெருக்கடி குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் தற்போதைய ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். திரைசேரியின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவை பதவியிலிருந்து நீக்குமாறு பல்வேறு தரப்புகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய பெருமவை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி அண்மை காலமாக பல்வேறு சிவில் அமைப்புகளும் அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இலத்திரனியல் கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ளது. அத்துடன் குறித்த தீர்மானம் தொடர்பில் தொடர்புடைய ஏலதாரர்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் கடந்த 29ஆம் திகதி மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஐஓசி மற்றும் ஸ்னோபெக் ஆகிய நிறுவனங்களும் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தங்களது எரிபொருள் விலைகளை உயர்த்தியுள்ளன. இருப்பினும் ஸ்னோபெக் நிறுவனம் சூப்பர் டீசல் விலையில் மாத்திரம் எந்தவொரு திருத்தத்தையும் மேற்கொள்ளவில்லை என்பதுடன் அவர்கள் தற்போது 1 லிட்டர் சூப்பர் டீசலை 600 ரூபாய் என்ற விலையிலேயே விற்பனை செய்து வருகின்றனர். கட்டநாயக்கா போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மேகஹவத்த பகுதியில் முறையான அனுமதி பத்திரங்கள் இன்றி சட்டவிரோதமான முறையில் மதுபானம் விற்பனை செய்து வந்த நட்சத்திர ஹோட்டல் ஒன்று பலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. போலீஸ் அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக சனிக்கிழமை இந்த விசேட சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த முற்றுகையின் போது உணவகத்தில் சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 90 மதுபான போத்தல்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வெள்ளவ நிகதலு மொத்த பிரதேசத்தில் வீடு ஒன்றில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதே வீட்டில் ஆணொருவரும் தூக்கிட்டு உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ளார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்பு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு மற்றும் சர்வதேச ரீதியிலான சவால்களின் காரணமாகவே உள்நாட்டில் தற்காலிகமாக எரிபொருள் விலைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் போது இயற்கை பேரிடர்கள், பொருளாதார வீழ்ச்சிகள்,
மற்றும் கடந்த கால ஆட்சியாளர்களின் தவறான முடிவுகள் போன்ற உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது ஆட்சியாளர்களின் முறையற்ற நிர்வாகத்தால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளானதை நினைவுகூர்ந்த அவர், தற்போதைய அரசு இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பில்லியன் கணக்கில் இழப்பீடுகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் கரம்பை உடப்பு பிரதான வீதியின் சமீரகம பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தளத்திலிருந்து கரம்பை ஊடாக சென்ற கொத்தாந்தீவு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து புத்தளம் டிப்போவிற்கு சொந்தமான பஸ்ஸும் பெருங்குவட்டானில் இருந்து மதுரங்குடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் எழுவைதீவு மற்றும் அனலைதீவு பகுதிகளுக்கான பயணிகள் படகு சேவைகளில் இன்று முதல் காலமாற்றம் செய்யப்படவுள்ளது. ஊர்காவற்துறை பிரதேச செயலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஊர்காவற்துறை கண்ணகியம்மன் துறையிலிருந்து அனலைதீவு மற்றும் எழுவைதீவு போன்ற இடங்களுக்காக இடம்பெறும் பயணிகள் படகு சேவைக்கான நேர அட்டவணையிலேயே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலி மாத்தறை பிரதான வீதியின் வெலிகம கப்பரதொட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் வீதியை கடக்க முயன்ற போது தனியார் பேருந்தொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர் எம்பினிப்பிட்டிய கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த சுமார் 65 வயதுடைய பெண் ஆவார். விபத்தில் உயிரிழந்த பெண் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் நேற்று 2 மோட்டார் சைக்கிள்களில் காலி பத்தேகம பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து மீண்டும் எம்பிலிப்பிட்டிய பகுதியை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். சென்னையில் உள்ள பார் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தகராறில் இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண்ணொருவர் காரேற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடில் உள்ள ஒரு பாரில் சிலர் மது அருந்திவிட்டு நடனமாடிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது இருதரப்பினரிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது பெரும் மோதலாக மாறியது. நிலைமை கையை மீறி சென்றிருந்ததால் பாரில் இருந்த பவுன்சர்கள் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி பாரை விட்டு வெளியேற்றினர். பாரை விட்டு வெளியே வந்த பிறகும் இருதரப்பினருக்கும் இடையேயான மோதல் ஓயவில்லை. வீதியில் வைத்து மீண்டும் இருதரப்பும் கடுமையாக மோதிக்கொண்டனர். இந்த மோதலின் உச்சகட்டமாக ஒரு தரப்பினர் ஆத்திரத்தில் எதிர்த்தரப்பினர் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது காரை ஏற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.